உங்கள் வரவேற்பிற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாக நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டியது இத்தருணம் இந்த வரலாற்றின் புதியதோர் மாற்றத்தை குறிப்பிடுகின்ற ஒரு விடயமாகவே இம்முறை நாங்கள் வெற்றியிலே நிறைவேற்றுவோம் என்பது எங்கள் வேலை செய்யும் மக்கள், உழைக்கும் மக்களின் வெற்றியாகவே நாங்கள் நினைக்கின்றோம் என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கூற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எமது அறிவிப்பாளர் அறிவித்தவாறே 1886ஆம் ஆண்டு சிகாகோ நகரத்தில் உழைக்கும் மக்களின் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக அத்தருணத்தில் அக்காலத்தில் இருந்த வேலை செய்யும் மக்களின் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக அவர்களின் வேலை காலம், அதாவது வேலை செய்கின்ற நேரம் 8 மணித்தியாலமாக குறைக்கப்பட வேண்டும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும். ஓய்வு நேரம் என்பது ஒரு மனித உரிமையாக கருதப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்குகளுடன் அன்று ஆரம்பித்த அந்த பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் போராட்டம் தான் நாங்கள் இன்று வருடந்தோறும் இந்த மே தினமாக நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். அதாவது அன்று உயிர் நீத்த தியாகிகள், அன்று உயிர் நீத்த போராளிகளை நாங்கள் இன்று வரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதே போன்று நாங்கள் கூற வேண்டிய முக்கியமான விடயமானது, இது நூற்றாண்டு மாற்றத்துக்குடைய காலமாக இருந்தாலும், அதாவது 100 வருடங்கள் சென்றிருந்த போதிலும் கூட இன்றும் அதே உழைப்பு சுரண்டல் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படாமல் தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய உரிமைகள் மீறப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், அந்த உரிமைகளை பெறுவதற்காக, அந்த உழைக்கும் மக்களின் உழைப்புக்கான ஊதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அது மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினரின் உரிமைகள், கல்வி, சுகாதார, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக, இந்த முறைமையை மாற்றுவதற்காக இன்னும் இந்த போராட்டம் நீடிக்கொண்டே தான் இருக்கின்றது. அந்த போராட்டம் இன்னும் எஞ்சிக் கொண்டே தான் இருக்கின்றது. ஆகவே அந்த போராட்டத்தின் முன்னோடிகளாக நாங்கள் மாற வேண்டும். அந்த முன்னோடிகளாக, அந்த போராட்டத்தின் நாங்கள் முன்னின்று பயணிக்கின்ற போராளிகளாகவே நாங்கள் மாறிக்கொண்டே வர வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மக்களை அணிதிரட்டி இந்த விழிப்புணர்வை ஏற்றி இந்த அரச பொருளாதார சமூக நிலைக்கு மாறாக மக்கள் நலம் கருதிய, மக்கள் நலன் புரியும் புதியதோர் அரசியல் மாற்றம் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உழைக்கும் வர்க்கத்தின், உழைக்கும் மக்களின் உரிமைகளை கட்டி காக்கக்கூடிய புதியதோர் அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்த வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும், அவர்களுடன் கைகோர்த்துக் கொள்ள வேண்டும், அணிதிரள வேண்டும் என்பதை இந்த 2024ஆம் ஆண்டு மே தினத்தில் இந்த யாழ் நகரில் இருந்து நாங்கள் கூறுகின்றோம். அத்தருணமே இது. ආදරණීය සහෝදර සහෝදරියනි, මේ 2024 මේ අපි සමරනු ලබන ජාත්‍යන්තර කම්කරු දිනය වැඩ කරන ජනතාවගේ දිනයක්. අපි එදා 1886 වර්ෂයේ අපි එදා මුණ දුන්නු ශ්‍රමය සූරා කරන පැය 8ක වැඩ කාලයක් ඉල්ලලා ඒ ශ්‍රම සූරා කෑමට එරෙහිව සටන් කරපු ඒ සටන අදටත් අපිට ඒ විදිහටම තිබෙනවා. අපි වැඩ කරන මිනිස්සුන්ගේ ශ්‍රමයට ගෙවන ගිරීම, නැත්නම් ශ්‍රමයට සරිලන වැටුප් කියන එක අපේ ඉල්ලීම අදටත් ඒ විදිහටම තිබෙනවා. වැඩ කරන මිනිස්සුන්ගේ ශ්‍රමය සූරා කමින් මේ ජීවත් වන මේ රටේ පාලනය කරන පාලකයෝ ජනතාවට ජීවත් වෙන්න බැරිම කරලා තියෙන මොහොතක අදටත් අපේ සටන ඒ විදිහමයි. වැඩ කරන ජනතාවගේ දරුවන් වෙනුවෙන් අධ්‍යාපනය, සෞඛ්‍ය, ප්‍රවාහනය කියන පොදු පහසුකම් ලබා ගන්න, ඒ වගේම ඔවුන්ගේ ජීවත් වීමේ අයිතිය වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. ඒ සටන් අදටත් ඒ විදිහටම තිබෙනවා. ඒ නිසා තමයි අපි කියන්නේ මේ 2024 වර්ෂයේ අපි මේ සමරනු ලබන කම්කරු දිනය ඉතිහාසයන් කවරදාටත් වඩා විශේෂයි. මොකද කියනවා නම් අපි මේ මොහොතේ මේ යාපනය තන්දේ සෙල්වා
අපේ රංගශාලාවේ ඉඳගෙන අපි මේ ඉදිරිපත් කරමින් තිබෙන්නේ ලංකාවේ ජීවත් වන සියලුම වැඩ කරන ජනතාවට නව යුගයක් උදා කරන ඔවුන්ගේ වෘත්ති අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන වැටුප් සටනේ ජයග්‍රහණ හිමි වෙන වැඩ කරන ජනතාවගේ දරුවන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා වන යුගයක් නිර්මාණය කරගන්න පුළුවන් වෙන්නේ ජාතික ජනබලවේගයේ රජයකින් විතරයි කියන එක අපි මේ වෙලාවේ තමයි වගකීමෙන් කියනවා. அன்பார்ந்த நெஞ்சங்களே, நாங்கள் இத்தருணத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, மீண்டும் மீண்டும் இந்நாட்டை ஆட்சி செய்கின்ற தற்போதைய ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம், அதாவது ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ இணைந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கமானது மக்களுக்காக வழங்க வேண்டிய ஏதாவது ஒரு வசதியை கூட வழங்கப்படாமல் இருக்கின்ற தருணத்தில் தான் நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு காலமும் இலங்கையில் வாழ்கின்ற அப்பாவி பாட்டாளி வர்க்கமான உழைக்கும் மக்களை சுரண்டுகின்ற இந்த அரசாங்கம், சுரண்டி கொண்டே இருந்திருக்கின்ற அரசாங்கம் இன்றைய அவர்களுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத தருணத்தில் தான் இன்று அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை சற்று குறைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இவ்வளவு காலமாக மக்கள் பாடுபட்டு கொண்டிருந்த அந்த அராஜக போக்கினை கண்ணில் கூட காணாமல் இருந்தவர்கள், மக்கள் படுகின்ற பாடுகளை கண்ணில் கூட காணாமல் இருந்தவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், இன்று முதல் ஒரு மூட்டை சீமெந்தின் விலையை 50 ரூபாயில் குறைத்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய தோல்வியின் முன்னால் மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றி இதே பாதாளத்தில் தள்ளுவதற்காக அவர்கள் இந்த அரச பொருளாதார முறையை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்காக மக்களை ஏமாற்றி சுரண்டும் நிலையில் இன்னுமே அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்த யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் இருந்து நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் மீண்டும் ஒருபோதும் இந்த ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கோ அல்லது இவ்வளவு காலமும் மக்களை ஏமாற்றி படைத்த, இவ்வளவு காலமும் இலங்கையை ஆட்சி செய்த ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கோ மீண்டும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். அது கட்டாயமானது. ஏனென்றால் எங்களுக்கு மக்களுக்கான நலன் தேவை, எமது எதிர்கால சந்ததியினருக்காக உரிமைகள் தேவை, பொருளாதாரத்தின் எமக்கு சம பங்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது, பொருளாதாரத்தின் சமத்துவம் நமக்கு தேவைப்படுகின்றது, கல்வி சுகாதார உரிமைகள் நமக்கு தேவைப்படுகின்றது, வசதியான போக்குவரத்து சேவை நமக்கு தேவைப்படுகின்றது, உற்பத்தி பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அந்த உற்பத்தி பொருளாதாரத்தில் எங்களுக்கு பங்களிப்பு தேவைப்படுகின்றது. முக்கியமாக இலங்கையில் பாடுபடுகின்ற பெண்களுக்கு, இலங்கையில் கைத்தொழிலாக இருக்கலாம், இந்த துறைகளில் ஈடுபட்ட மீன்பிடி துறையிலாக இருக்கலாம், விவசாயத்திலாக இருக்கலாம், ஆடை தொழிற்சாலைகளாக இருக்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளில் வீட்டு பணிப்பெண்களாக இருக்கலாம், தோட்ட தொழிலாளர்களாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இல்லத்தரசிகளாக வீடுகளில் பாடுபடுகின்ற பெண்களாக இருக்கலாம். நாங்கள் அனைவருமே அனுபவிக்கின்ற துயரத்தை பாருங்கள். சரியான உணவில்லாத தன்மையின் காரணத்தால எங்கள் குழந்தைகள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஊன போஷாக்குடைய பெண்களின், ஊன போஷாக்குடைய குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. தற்கொலைக்கு, அது மட்டுமல்லாமல் நுண்கடன் வசதிகளை பெற்றுக்கொண்டு அதை கட்டி செலுத்த முடியாமல் நாங்கள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்றதை நீங்கள் மீண்டும் சிந்தித்து பாருங்கள். அவ்வாறான அராஜக போக்குக்கு இடம் கொடுப்பதற்காக நாங்கள் அரசியல் மாற்றங்களை தேடுவது தேவையில்லை. அரசியல் மாற்றங்கள் என்பது சமுதாயத்தை நலன் கருதிய நடக்க வேண்டும். அரசியல் மாற்றம் என்பது மக்கள் நலன் கருதிய நடக்க வேண்டும். மக்கள் வாழ்வை உயர்த்தும் வகையிலே நடக்க வேண்டும். மக்கள் வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்காத, மக்களின் வாழ்வு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முடியாத அல்லது மக்களின் வாழ்வு தரத்தை உயர்த்த முடியாத எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இதற்கு பிறகு இலங்கை இடம் அளிக்க மாட்டோம் என்பதை நாங்கள் இவ்வேளை உறுதியாக கூற வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாங்கள் மே தினத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அதாவது இந்த உழைக்கும் மக்களின் தினத்தில் நாங்கள் எங்களுடைய காணி உரிமைகளை நாங்கள் மீறியிருக்கின்றன, எங்களுடைய இருந்து பறிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள், எங்களுடைய மொழிகளின் உரிமை, அது மட்டுமல்லாமல் கலாச்சார விழுமியங்கள், எமக்கான இருக்கின்ற அடையாளங்கள், நாங்கள் அனைத்தையும் இழந்த மக்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சகல துறையிலும் இலங்கை என்பது பாதாளத்தையே நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் எடுத்தாலும் கூட இலங்கைக்கான அங்கீகாரம் தான் என்ன? இலங்கையில் இருக்கின்ற நாங்கள் பார்க்கின்றோம் நாளுக்கு நாள் தேசிய சர்வதேச ரீதியில் கடன் வாங்குகின்ற ஒரு நாடு.
நாட்டில் வாழுகின்ற மக்களை வரி சுமையில் வாட்டுகின்ற ஒரு நாடு. அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து தேசிய வளங்களையும் விற்பனை செய்கின்ற ஒரு நாடு. இந்த தேசிய வளங்களை தாரை வார்த்து கொடுத்து கொண்டு இலங்கை மக்களுக்கு இருக்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு இருக்கின்ற இந்த சொற்ப பூமி அளவை கூட இழந்த மக்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், இந்த கடல் பிராந்திய பிரதேசத்தில் மீனவ தொழிலில் ஈடுபடுகின்ற உங்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட முடியவில்லை. தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற மக்களுக்கு அதற்கான ஊதியத்தை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிப்பதற்கு அரசாங்கத்துக்கு முடியாமல் போயிருக்கின்றது. விவசாய காணிகளை அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படுகின்ற வகையில வகுத்து கொடுப்பதற்காக அவர்களுக்கு முடியாமல் போயிருக்கின்றது. தேவைப்படுகின்ற பசலைகளை வழங்குவதற்கு அந்த பயிர் பொருட்களுக்கு, அந்த உற்பத்தி பொருட்களுக்கு, பயிர்களுக்கு சந்தையினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, அதாவது உற்பத்தி பொருட்களுக்கான தேவைப்படுகின்ற சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கங்களுக்கு முடியாமல் போயிருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்நாட்டில் வாழ்கின்ற சகல துறைகளுக்கும், முக்கியமாக மீன்பிடித்துறை, விவசாயத்துறை, கைத்தொழில், வீட்டுப்பணி பெண்கள் அனைவருமே பாடுபடுகின்ற இந்த நாட்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைத்துக்கும் தீர்வு காணக்கூடிய வகையிலான அரசியல் மாற்றத்தை நாங்கள் நோக்க வேண்டும். அவ்வாறான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே அரசியல் பயணம் என்பது, ஒரே அரசியல் கட்சி என்பது இத்தருணத்தில் தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். ආදරණීය සහෝදරයනි, අපි දන්නවා රටක ජීවත් වන ජනතාවට ආණ්ඩුවක් වුණ වෙන්නේ රටේ ජීවත් වන ජනතාවගේ ජීවන මට්ටම උසස් කර දෙන්න. ලංකාවේ ජීවත් වන ජනතාවගෙන් වැඩිම ප්‍රමාණයක් 52ක ජනගහනයක් ලංකාවේ කාන්තාවන්. මේ කාන්තාවන් ගත්තම අපිට තිබෙන වටිනාම සම්පත අපේ දරුවෝ. අපේ දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් ඔවුන්ගේ අධ්‍යාපනය සෞඛ්‍ය ආරක්ෂා කරලා දෙන්න බැරි නම් අපි දිවස් ඇතුලේ අපි හැම කෙනෙක්ම විඳින පීඩාවට පුංචි හරි උත්තරයක් වෙන්න බැරි නම්, අපේ දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් විශ්වසනීය හෙටක් හදන්න බැරි නම්, ගොවිතැන් වල නිරත වෙන, ඒ වගේම තමයි දීවර කර්මාන්තයේ නිරත වෙන මේ ප්‍රදේශයේ ජනතාවත්, කුඩා කර්මාන්තයක් කරන, ඒ වගේම තමයි වතු වල දුක් විඳින, මැදල් පිරදිග කලාපයේ දුක් විඳින, ඇඟලුම් කම්හල් වල දුක් විඳින මේ රටේ කාන්තාවන් හැම කෙනෙකුටම අවශ්‍ය වන විදිහේ ජීවන උසස් වීමක්, උසස් ජීවන මට්ටමක් ලබා දෙන්න බැරි නම් අපි තෝරාගත්තු දේශපාලන ක්‍රමය වැරදි. ඒ නිසා තමයි ආදරණීය දරුවා සහෝදරියනි, අපි ඔබට යෝජනා කරන්නේ අපි මේක වෙනස් කරන්නට ඕනේ. අපි වැඩ කරන පන්තියේ ජනතාවට යහපත් හෙටක්, විශේෂයෙන්ම මේ මාතෘ භූමිය තුලේ දුක් විඳින කාන්තාවට, දුක් විඳින කාන්තාවන්ගේ දරුවන්ට හෙට දවසක් නිර්මාණය කරලා දෙන්න පුළුවන් දේශපාලන සංස්කෘතික සමාජ ක්‍රමයක් වෙනුවෙන් අපි මැදිහත් වෙන්නට ඕනේ. ඒ නිසා තමයි අපි මේ අවස්ථාවේ මේ වේදිකාව ඉදලා කියන්නේ මේ රටේ දුක් විඳින සියලුම සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවට යහපත් හෙටක්, ඔවුන්ගේ දරුවන්ට හෙටක් හදන්න දේශපාලනිකව නව ගමන් මාර්ගයක්, නව නිදහස් සටනක් ඇති කරන්න පුළුවන් එකම දේශපාලන බලවේගය ජාතික ජන බලවේගය විතරමයි කියන පණිවිඩය අපි මේ වෙලාවේ තමත් ආදරෙන් කියනවා. சகோதரிகளே, சகோதரர்களே, உண்மையாக எடுத்து பார்க்கும்போது நான் முக்கியமாக கூற விரும்புவது, இலங்கையில் வாழ்கின்ற மக்களின் பெண்கள் பாடுகின்ற பாடை பார்க்கும்போது நாங்கள் சுகாதாரத்தை முக்கியமாக நாங்கள் நோக்க வேண்டும். இன்று கூட எமது பாடசாலை மாணவிகள் பார்க்கும்போது பின்தங்கிய கல்வி நிலையிலே வாழ்கின்றார்கள், பின்தங்கிய சுகாதார வசதிகளை அனுபவிக்கின்றார்கள். சுகாதாரத்தில் பார்க்கும்போது நான் முக்கியமாக இதை கூற வேண்டும். மாதவிடாய் காலத்தில் பாடசாலைகளுக்கு வர முடியாமல் கஷ்டப்படுகின்ற பெண்கள், யுவதிகளின் நிலை எவ்வாறு, ஒரு பயணம் போக முடியாமல், அது மட்டுமல்லாமல் சுகாதார பாவனை முறைகள் எதுவும் இல்லாமல் தங்களுடைய மாதவிடாய் காலத்தில் கஷ்டப்படுகின்ற பெண்கள் இன்னும் இருக்கின்றார்கள். பாதுகாப்பில்லாத துணிகளை அணிவது, அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்தில் மிகவும் குறைந்த நிலையில் இருப்பது, ஊன போஷாக்குடைய தன்மையின் காரணத்தால இலங்கையில் வாழ்கின்ற பெண்களில், முக்கியமாக தமிழ் பெண்களில் பெரும்பாலானோர் இந்த அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். பாடசாலைகளில் தேவைப்படுகின்ற வசதிகள் இல்லாமல், நீர் இல்லாத தன்மை, மலசல கூடங்கள் இல்லாத தன்மை, அதாரான நிலைகளில் இன்னும் பாதிக்கப்படுகின்ற பெண்கள், யுவதிகள், பாடசாலை மாணவிகள் இந்த பிரதேசங்களில் நிறை நிற்கிறார்கள். அவர்களுக்காக எந்த ஒரு வாக்கையுமே தங்களுடைய கூற்றுக்களில் ஒரு வார்த்தை கூட எழுப்ப முடியாத அரசியல்வாதிகள்.
எமது நாட்டில் நாங்கள் சர்வதேச ரீதியில் பார்க்கும்போது, சர்வதேச ரீதியில் பேசும்போது இவர்கள் அனைவருமே உலகளாவிய ரீதியில் பெரிய பெரிய விஷயங்களை பேசுகின்றார்கள். அவர்கள் பெரிய பெரிய சவால்களை முன்கொடுக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். பொருளாதாரம் கட்டியெழுப்பதற்காக பேசுகின்றார்கள். ஆனால் பாடசாலைகள் வசதிகளில் பெண்களுக்கு தேவைப்படுகின்ற, இந்த மகளிர்களுக்கு தேவைப்படுகின்ற குறைந்தபட்ச தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அரசாங்கங்கள் தான் இவ்வளவு காலமும் இருந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைவருமே, முக்கியமாக இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுமே, நாங்கள் பாடுபடுகின்ற இவ்வாறான அசௌகரியங்கள் எமது எதிர்கால சந்ததியினருக்கு வராமல் தடுப்பதற்கான புதியதோர் அரசியல் பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அரசியலில் கணிசமான அளவு பெண்கள் உள்வாங்குவது மாத்திரமே அரசியல் மாற்றம் அல்ல. பெண்களுக்கான அரசியல் என்பது இந்நாட்டில் பெண்களுக்கு நிரந்தரமாக சுதந்திரமாக தலையீடுகளை, அதாவது சுதந்திரமாக செயலாற்றுவதற்கான உரிய சூழலை உருவாக்குவது முக்கியமானது. அரசியல் பங்களிப்பு என்பது அது மட்டுமல்லாமல் அரசு தொழிலில் சமமான பங்களிப்பு தேவைப்படுகின்றது. ஒரே தொழிலில் ஈடுபடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமான ஊதியத்தை வழங்குவது இந்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. சமமான உழைப்புக்கு சமமான ஊதியம் என்பது எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக நாங்கள் பேசுகின்றோம். இவ்வாறான விடயங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் புதியதோர் அரசியல் முறை தேவைப்படுகின்றது. ආදරණීය සහෝදරියනි, අපේ රටේ සහෝදරවරුනි, අපේ රටේ මේ මොහොත වෙනකොටත් වැඩ කරන පන්තියේ ජනතාවට, විශේෂයෙන්ම වැඩ කරන පන්තියේ කාන්තාවට තිබෙන ලොකුම ගැටලුව ආර්ථිකය කියන එක ඇතුලේ බලපාන රැකියාවේ ප්‍රශ්න විතරක් නෙමෙයි. සමාජය ඇතුලේ ගත්තම අපේ රටේ කාන්තාවන් විශාල ප්‍රමාණයක් දුක් විඳිනවා. අපි ඒකේ ප්‍රධානම දේ අධ්‍යාපනය හා සෞඛ්‍ය කියන කාරණා දෙක. සෞඛ්‍ය කියන එක ගත්තොතින් අද වෙනකොටත් ඔසප් දිනවල සෞඛ්‍ය ආරක්ෂිත වැසිකිලි පද්ධතියක් නැතුව අපේ ඔබේ වැඩ කරන පන්තියේ දරුවෝ, වැඩ කරන පන්තියේ දෙමව්පියන්ගේ දරුවෝ පාසල් වල දුක් විඳින්න ඉන්නවා. අනාරක්ෂිත සෞඛ්‍ය ආරක්ෂිත නොවන ක්‍රමවේද මගින් අදටත් මොවුන් මේ විඳින මේ ඔසප් දරිද්‍රතාවය කියන එක අපි කතා කළ යුතුමයි. අපේ රටේ දුක් විඳින පන්තියේ කාන්තාවන්ගෙන් විශාල පිරිසක් සෞඛ්‍ය අතින් ගත්තම ඉතාමත් පහළ අඩියක ඉන්නේ. ඔවුන්ගේ දරුවන් පාසලේදී වැසිකිළියක් නැතුව, වැසිකිළියට ජලය නොමැතිව, ඔසප් දිනවල පාසල් එන්නේ නැතුව දරුවන් දුක් විඳින්න ඉන්න රටක අද වෙනතුරු මේ පාලකයන්ට පුළුවන් වෙලා නැහැ ඔබේ අපේ දරුවන්ට අධ්‍යාපනය ලබන්න, යහපත් මානසික තත්ත්වයකින් අධ්‍යාපනය ලබන්න පුළුවන් විදිය වටපිටාවක් ගොඩනගන්න. ඒක නිසා දේශපාලනයේ පංගුකාරීත්වය දෙන්න, දේශපාලන නම් ලයිස්තුවේ වැඩි ප්‍රමාණයක් කාන්තාවන් ඇතුල් කරන එක නෙමෙයි කාන්තාවන්ට දෙන නිදහස කියන්නේ. මේ වැඩ කරන කම්කරු ජනතාවගේ දිනේ වෙච්ච අද අපි බලාපොරොත්තු වෙනවා ආර්ථිකයේ සමානාත්මතාවය, ආර්ථිකයේ ප්‍රජාතන්ත්‍රවාදී බව, ඒ වගේම තමයි රැකියා වෙළඳපොලේ කාන්තාවන්ට සමාන සහභාගීත්වයක්, සම සහභාගීත්වයක් තිබෙන ආර්ථික ක්‍රමයක් ඇති කරන්නට ඕනේ. ඒ විතරක් නෙමෙයි, සමාන ශ්‍රමයට සමාන වැටුප කියන ඉල්ලීම අදටත් අපි ඉල්ලනවා. එකම රැකියාවේ පිරිමි කෙනාට ගෙවන වැටුපට වඩා අඩු වැටුපක් කාන්තාවන්ට ගෙවන තැන් ලංකාවේ අදටත් පවතිනවා. ඒ නිසා එකම ශ්‍රමය වගුරන, එකම වැඩියට වැඩ කරන ඒ සමාන ශ්‍රමයට සමාන වැටුප් ලබා දෙන්න කියන ඉල්ලීම අද අපි මේ වෙලාවේ රටේ සමාජය ඉදිරියේ අපි තියනවා. ඒක නිසා අපේ කාන්තාවන් වෙනුවෙන් ඒ කාන්තාවන්ගේ උරුමය කියලා කියන්නේ දේශපාලනයේ ඒ නාම යෝජනා පත්‍රයේ වැඩි පිරිසක් කාන්තාවන් වෙන එක නෙමෙයි. ඒ පරිපාලන ව්‍යුහය තුළ කාන්තාවන්ට වැඩි සහභාගීත්වයක් තිබෙන්න ඕන. තීන්දුව తీරන ගන්නා ස්ථානවල කාන්තාවන්ට තමන්ගේ මතය ප්‍රකාශ කිරීමේ අයිතිය තියෙන්න ඕනේ. එහෙම වූ සමාජ දේශපාලන ක්‍රමයක් අපි නිර්මාණය කරගන්නවා. ඒ වෙනුවෙන් තමයි ආදරණීය සහෝදරියනි අපි ඔබ හැම කෙනාටම අලුත් දේශපාලන ක්‍රමයක් ඕන වෙන්නේ. முக்கியமாக இந்த நாட்டில் இப்போது இருக்கின்ற தாராளவாத இந்த பொருளாதார நிலை என்பது உங்களுக்கு, எங்களுக்கு, எங்களது எதிர்கால சந்ததியினர் எவருக்குமே உறுதியளிக்காத ஒரு முறை. உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த தாராளவாத அரசியல் பயணமானது, இந்த ஏகாதிபத்திய அரசியல் முறை என்பது, பொருளாதார நிலை என்பது உறுதியளிக்காத, உங்கள் வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்காத ஒரு முறை. ஆகவே தான் கடந்த நூற்றாண்டில் மக்களுக்கு நடந்த பாரிய கொடூரம் என்னவென்றால் உழைப்பு சுரண்டல், உழைக்கும் மக்களை புறக்கணித்து வைத்தல், ஒடுக்குமுறைக்கு தள்ளப்பட்டிருத்தல் போன்ற விடயங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும். எமது நாட்டில் இருக்கின்ற அரசியல் முறை கூட
எமது நாட்டில் இருக்கின்ற மக்களை, உழைக்கும் மக்களை சுரண்டும் தன்மை மட்டுமல்லாமல் ஒடுக்கி வைத்திருப்பது, ஒதுக்கி வைத்திருப்பது, புறக்கணித்து வைத்திருப்பது, இந்த உழைப்பை புறக்கணிக்கின்ற லாபத்துக்காக, அவர்களுடைய லாபத்தை வசூல்படுத்துவதற்காக மக்களின் உழைப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த முறையிலிருந்து நாங்கள் விடுவிக்க வேண்டும். மக்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஓரணியில் சேர வேண்டும். அப்படி நாங்கள் கைகோர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். எங்கள் மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஓரணியில் இணைவோம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்துக் கொள்வோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே எங்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து ஓரணியில் சேர்ந்து இந்நாட்டை உழைக்கும் மக்களின் நலனுக்காக கட்டியெழுப்போம் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி. The News Reporter. වාරණයෙන් තොර අපක්ෂපාතී වාර්තාකරණය.